அனைவருக்கும் வணக்கம். இது எனது வானூர்தி அறிவியலின் 3வது கண்ணோட்டத்தின் தொடர்ச்சி. 3வது கண்ணோட்டத்தில் விமானங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதைத்தான் இப்ப தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டும் இருக்கிறோம். முதல் இத எத்தனை வகைகளாக இந்த விமானங்களை எல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது பார்த்தோம். பிறகு ஒவ்வொரு வகையிலையும் என்னென்ன விமானங்கள்லாம் இருக்குது, அது என்ன அமைப்புங்கிறத மட்டும் பார்த்தோம். 3வது மிக இலகு ரக அல்ட்ரா லைட் ஏர்கிராஃப்ட்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்ததுல இலகு ரக விமானங்கள் லைட் ஏர்கிராஃப்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம ஸ்போர்ட்ஸ் ஏர்கிராஃப்ட்னா என்னங்கிறத பார்ப்போம். Where you can reach up and touch it. Skip now, extends into the right end zone. Diving down out there, putting the smoke right on the ground. Look at that smoke just exploding off the ground. Out there off there, so right. As he snaps, rolls that airplane out there off of there. He's all his lines turning today. back inbound, keeping the action fast, keeping it furious. That is Skip Stewart. And now he turns back inbound. Rob, you're right. Power push forward. He's diving back right down on there, show center. Airspeed reaches to back. இப்போ இதுக்கு முன்னால நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் கொடுத்திருந்தேன். அதுல ஸ்போர்ட்ஸ் விமானத்துல சாகசங்கள் புரியறத பாத்தீங்க. இந்த படங்களை எல்லாம் பார்த்து நம்ம சில விளக்கங்களை சொல்றதுக்கு முன்னால அது சம்பந்தமா ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப நம்ம முதல் காணொளியிலேயே கான்ட்ரைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். வெண் சுருள் படலம்னு. அது ஜெட் இன்ஜின்கள்ல தான் வரும். அதுவும் அதிகமான உயரங்கள்ல பறக்கும் போதுதான் வருங்கிறது நம்ம சொன்னோம். ஆனா இப்ப நம்ம பார்த்த இந்த வீடியோ கிளிப்லிங்லயும் இந்த விமானம் புகையை கக்கிக்கிட்டு போச்சு. அப்ப அதே கான்ட்ரைல் தான் இது வேறையா அப்படின்னா இது வேற. இது நம்ம கார் பஸ்ஸுகள்ல எல்லாம் வெளியே வருது இல்லையா, எக்ஸாஸ்ட் கேஸ். அதே மாதிரி இருக்க எக்ஸாஸ்ட் கேஸ் தான். ஆனா இவங்க இந்த ஸ்டண்ட் பர்பஸ்க்காக சாகச விளையாட்டை நல்லா கண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக அதுல சில கெமிக்கல்ஸ கடைசியா எக்ஸாஸ்ட் புகை வரும்போது அதை தெளிச்சு விடுறாங்க. அதுக்குள்ள ஸ்ப்ரே பண்றாப்புல அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த ஸ்ப்ரே கெமிக்கல் வழிய அந்த புகை வரும்போது வெண்புகையாவோ அல்லனா கலர் கலராகவோ வர்றதுக்கு நம்ம பண்ணலாம். அந்த கெமிக்கல்ஸை மாத்த நம்ம கலர் புகைகள் கூட கொண்டா வரலாம். அதனால நம்ம முதல்ல பார்த்த கான்ட்ரைல்ஸ்ங்கிறதையும் இதுல வர்ற இந்த ஸ்மோக்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம். இப்ப நம்ம இதை பார்ப்போம். விளையாட்டு பயன் விமானங்கள், லைட் ஸ்போர்ட்ஸ் ஏர்கிராஃப்ட். இதுல லைட் ஸ்போர்ட்ஸ் ஏர்கிராஃப்ட்ஸ்னு கொடுக்கறதுனாலயே இது சின்ன விமானங்களுக்கு மட்டும்தான். இதுல இருக்கிற இன்ஜின் பெட்ரோல்ல ரன் ஆகக்கூடிய இன்ஜின் தான். இது 4 ஸ்ட்ரோக் இன்ஜினா இருக்கும், 4 சிலிண்டர் இன்ஜினா இருக்கும். படுக்கை வகைங்கிறது இந்த 4 சிலிண்டரும் இப்படி குத்து வசத்துல இல்லாம 2 இதே மாதிரி படுக்கை வசத்துல இருக்கும். உயரம் குறையறதுனால இதுக்குள்ள அமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா எளிதா இருக்கும். அதனாலதான் இந்த படுக்கை வச இன்ஜின்கள் இந்த ஏர்கிராஃப்ட் இதுல ரொம்ப பாப்புலர். அதே சமயத்துல நம்மளுடைய காரு, லாரி, பஸ்ஸுகள் எல்லாம் அது அவ்வளவா கிடையவே கிடையாது. இதனுடைய பவர் இன்ஜின் பவர் 100 ஹார்ஸ் பவர், 100 ஹார்ஸ் பவர். நான் ஏற்கனவே முதல்ல இதுலயே சொன்னேன். இதுல இன்ஜின் நம்ம கொடுக்கறது பூராமே ஒரு பொதுப்படையான இதுதான். இதை விட கூடலாம் குறையலாம். இதுல எப்பயும் இருக்கைகள் 2 இருக்கும், அல்ல 1 இருக்கிறதும் இருக்கும். இது அதிகபட்ச உயரம் 10,000 அடி வரையிலும் உயரம் போகலாம். ஆனா இது சாகச விளையாட்டுக்காக இருக்கிறதுனால பொதுவா தாழ்வாக பறக்கிறதா தான் இருக்கும். அதிகபட்ச வேகம் 103 நாட். 103 நாட்ங்கிறது நம்ம ஏற்கனவே நாட்ங்கிறது என்னன்னு நான் சொல்லி இருக்கிறேன். இது ஏறக்குறைய நம்மளுடைய கிலோமீட்டருக்கு மாற்றி பார்த்தா 193 கிலோமீட்டர் பெர் அவர். 193 கிலோமீட்டர் வேகத்துல இது பறக்கலாம். இதனுடைய பயன்பாடு முழுக்கவே சாகச விளையாட்டும் பொழுதுபோக்கும் தான்.
அதனால இது முழுக்க முழுக்க சாகச விளையாட்டுக்காகவே தயார் பண்ணப்பட்ட விமானங்கள். இதே மாதிரி யூடியூப்ல நிறைய சாகச விளையாட்டு இதுகள் இருக்குது. அதையும் கூட நீங்க பார்த்து ரசிக்கலாம். அடுத்ததா நம்ம ட்ரைனிங் ஏர்கிராஃப்ட் பற்றி பார்க்க போறோம். மிகவும் இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம்தான். அதுக்கு என்னை தொடர்ந்து வருக வருக என்று அழைக்கின்றேன். வருக. நன்றி. வணக்கம்.